சுகர் எதனால் வருது? ஆர்டர் போட்டால் வரும் இல்லையா? எதுவுமே ஆர்டர் போட்டால் தானே வரும். சுகர் வருவதற்கு முக்கியமான காரணம் வந்து ஒன்று ஜெனட்டிக் கேரக்டர். அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு அந்த ஜீன் இருந்தால் இவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஒன்று. ரெண்டாவது நம்ம லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறை, நம்ம உடலில் உள்ள மாற்றங்கள். நான் 50 கிலோ வெயிட் இருக்கணும், இப்போ 80 கிலோ இருக்கேன். எவன் இருக்க சொன்ன உடனே கொழுப்பு தானே? இல்லை, அவ்வளோ கொழுப்பு தான் அது வெயிட்டு. அதை சொல்கிறேன் நான், கொழுப்பு தானே. நான் ஒன்றும் சத்தம் போடலை. திங்க தெரியாமல் தின்னுபிட்டு ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்லாமல் ஃபேட்டு, அவ்வளோ ஃபேட், நிறைய கொழுப்பு சேர்ந்த பிறகு என்னாகும்? நம்ம என்ன சாப்பிட்டாலும் மாவு பொருள் சாப்பிடும்போது அது குளுக்கோஸாக தான் மாறும். இட்லி, தோசை, கம்பு, கேழ்வரகு, எந்த மாவு பொருள் சாப்பிட்டாலும் அது 100% குளுக்கோஸாக தான் நம்ம உடலில் சேரும், எனர்ஜி. அந்த 100% நம்ம மாவு பொருளை கொஞ்சம் குறைக்கணும். இதை உபயோகப்படுத்தணும் அல்லது ஸ்டோரேஜ் கொண்டு போகணும் அப்படின்னா இன்சுலின் வேணும். வயிற்றுக்கு, நம்ம இறப்பைக்கு பின்னால் ஒரு உறுப்பு இருக்குது, கணையம். அதில் பீட்டா செல்கள் இருக்குது, அதுதான் இன்சுலின் சுரக்கும். நாளமில்லா சுரப்பி. ஒரு 5 மில்லிகிராம் ப்ளட் சுகர் ஏறின உடனே அது வேலையை ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இன்சுலின் டக்குன்னு ரிலீஸ் பண்ணோம். இன்சுலின் வேலை என்ன? இப்போ இந்த கதவை திறந்து விட்றதுக்கு ஒரு ஆள் இருக்கார்ல, திறந்து விட்டால் தானே உள்ளே வர முடியுது. சுகர் வெளியில் நடமாடிக்கிட்டு இருக்குது, அங்கே ஓடிக்கிட்டே இருக்குது. கதவை திறந்து உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் நிற்கிறாருல்ல. அதே மாதிரி இந்த சுகரை உள்ளே தள்ள வேண்டியது, செல்களுக்குள்ளே தள்ள வேண்டியது இன்சுலின் வேலை. இதில் அது இந்த செல்கள்லாம் முக்கியமான பங்கு வகிக்கணும். தசை நார்கள், மசிலும் ஃபேட் செல்ஸும், கொழுப்பு, நம்முடைய விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். வயிற்றில் உள்ள கொழுப்பு தொந்தி இருக்குல்ல, அந்த 2 இடத்துல தான் மெட்டபாலிசம் நிறைய நடக்குது. அங்கே ஸ்டோரேஜ் நடக்குது. எக்ஸஸாக குளுக்கோஸ் இருந்தால் அங்கே ஸ்டோரேஜ் ட்ரைகிளிசரைடுங்கிற கொழுப்பாக மாற்றி அதை ஸ்டோர் பண்ணுது. ஒன்று. ரெண்டாவது, எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணணும்னா மசிலில் இருக்கணும். மசிலுக்குள்ளே போகணும். அது வந்து மைட்டோகாண்ட்ரியாங்கிற பவர் ஹவுஸ் இருக்குது, அங்கே கொண்டு போய் எரிச்சிடும் டபக்குன்னு. நமக்கு இந்த பெட்ரோல் போட்ட உடனே இன்ஜினில் எரியுதில்ல, அதே மாதிரி தான். அப்போ இந்த வேலை நடக்கணும்னா இன்சுலின் வந்து ஒரு நாளைக்கு 30லேருந்து 50 யூனிட் சுரக்கும் ஒருத்தருக்கு. அப்போ இதை மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களுடைய மாவு பொருள் இருக்கணும். மாவு பொருள் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 50 யூனிட் இன்சுலின் இருக்குது, இது வேலை பார்க்குது. தசையில் தான் நான் அதுடைய உபயோகமே இருக்குன்னு சொல்கிறேன். தசைக்கு வேலை கொடுக்குறதே இல்லை. தின்னுட்டு அங்கே உட்காந்து டிவி ஆன் பண்ணிக்கிட்டு என்கிட்டயாவது ஃபோனில் கதை பேசிக்கிட்டு நேரத்தை போய் முடிச்சிடுறோம். மசில், நம்முடைய கால் மசில் இருக்குல்ல, அதுக்கு அதான் இருக்கிறதே பெரிய மசில். சிக்கன் வாங்கும்போது என்ன பண்ணுவீங்க? லெக் பீஸ் கொடுப்பான்னு தானே கேட்குறீங்க. மசில் அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம லெக் பீஸுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா அங்கே இருக்க செல்கள் வந்து மழுங்கி போகும். எப்படி ஒரு ரூமை 6 மாதம் 1 வருஷம் திறக்காமல் போட்டுட்டு திரும்ப போய் அதே சாவி போட்டிங்கன்னா திறக்காதோ, அதே மாதிரி செல்கள் வந்து மழுங்கி போகும். அது ரிசெப்டார்னு ஒன்று இருக்குது. சாவி போடுற துவாரம் மாதிரி ரிசெப்டார் இருக்குது. அதில் போய் இன்சுலின் அட்டாச் ஆன உடனே டப்புன்னு திறந்துடும். அதுக்குள்ளே சுகர் நுழைஞ்சிரும். அதான் இன்சுலினுடைய வேலை. அப்போ பாதி செல் வந்து வேலை செய்யாது. இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வந்துடும். அது பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வந்தால் என்ன ஆகும்? இப்போ 50 யூனிட் இருக்குது, அதில் 30 யூனிட் வேலை பார்க்குது, 20 யூனிட் வேலையை பார்க்கல. அப்போ என்ன பண்ணணும்? அடிஷ்னலாக இன்னும் 30 யூனிட் சுரந்தால் தான் நடக்கும். அப்போ கணையம் என்ன பண்ணும்? எக்ஸஸாக வேலை பார்க்கும், கூடுதலாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். நிறையா இன்சுலின் சுரந்து ஹைப்பர் இன்சுலினிமியா அந்த ஸ்டேஜில் இருக்கும். சிலர் சார் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு எனக்கு படப்படன்னு வருது சார்மா, அவனுக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்குதுன்னு அர்த்தம். மாவு பொருளாக சாப்பிட்றான்னு அர்த்தம். மாவு பொருளை லோட் பண்ணும்போது அப்படி தான் இன்சுலின் கண்ணாபண்ணான்னு சுரந்து விட்ருவோம். பிறகு எப்பவும் இன்னும் இறக்கணும்னு அதுக்கு தெரியாது, கடற்கடன்னு இறங்கிக்கிட்டே இருக்கும். லோ லெவல் வந்துடும், நார்மலோட கீழே கூட போகும். அது தொந்தி வச்சுருக்கவங்களுக்கு, சும்மா செடன்ட்ரியாக உட்காந்துருக்கவங்களுக்கு இது நடக்கும். இது ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ். அப்போ இன்சுலின் அதிகமாக சுரக்குது. இப்போ இந்த டேபிளில் ஒரு வேலை நடக்கணும், ஃபைல் இருக்குது, அந்த ஆள் லீவ் போட்டான். மேனேஜர் என்ன போகிறாரு? ஆஃபீஸ் சூப்பரிண்டென்ட் வந்துவார். இப்படி வந்துட்டு இது என்ன, இது சும்மா அடக்கு தம்பி, நீங்கள் அதை சேர்த்து பார்த்துருங்க தம்பி, சின்ன வேலை தானே, சேர்த்து பாருங்க. அதே மாதிரி கணையம் வந்து எக்ஸஸாக வேலை பார்க்குது, இன்சுலின் எதிர்ப்பு தன்மை இருக்கனால. எத்தனை நாளைக்கு வேலை பார்ப்பான்?
அவன் டேப்பில் பார்க்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தா? சம்பளம் வாங்குறது அவன், நான் எதுக்கு அங்கே வேலை பார்க்கணும்? கணையம் வந்து டயர்டாயிரும். ஒரு ஸ்டேஜில் 50 யூனிட் போட்டது 80 யூனிட் வரைக்கும் போகும். அப்புறம் இவர் கேரக்டரை மாற்றலை, தின்னுட்டு சும்மா உட்காந்துருக்காருன்னா இன்சுலின் எதிர்ப்பு தன்மை கூட கூட அது அதிகமாக சுரந்து கணையம் டயர்டாயிரும். அந்த இன்சுலின் வந்து என்னுடைய கோட்டா இதான் 40 யூனிட் சுரப்பேன், நீ என்னத்தையும் பண்ணிக்கேண்டிடும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சுகர் லெவல், பிளட்டில் சுகர் லெவல் ஏறிடும். இதுதான் டயபெட்டிஸு. அப்போ கணையம் இது ஜெனட்டிக் கேரக்டர்னாலும், இப்போ ஒரு கன்னில் நீங்கள் லோட் பண்ணி வச்சுருக்கீங்க, ரெடியாக இருக்குது, சுற்றுமா? ட்ரிகர் பண்ணணும்ல, சுவிட்சை இழுத்தா அதுதான் நம்ம கொழுப்பு. தொந்தி சேர்றதில்ல, தொந்தி சேர்ந்து மசிலுக்கு ஆக்ஷன் இல்லாமல் கொடுக்கறது அந்த ட்ரிகர். ஜெனட்டிக் கேரக்டர் இருந்தாலும் நீங்கள் நல்லா ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்து கரெக்டான வெயிட்டை வச்சுக்கிட்டா ரொம்ப காலத்துக்கு சுகர் இல்லாமல் கொண்டு போகலாம். கொஞ்சம் கவனக்குறைவாயிட்டால் பிறகு கணையத்தில் செல்கள் வந்து பழுதாகி போகும். எக்ஸஸ் குளுக்கோஸ் இருந்து அந்த கணையத்தில் வேலை பார்க்கக்கூடிய செல்களை அழிச்சிடும், பாதிக்கு மேலே அழிஞ்சு போகும். அப்போ 100 செல் இருக்க வேண்டிய இடத்துல 50 செல் இருந்தால் இன்சுலின் போதுமா? போதாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சுகர் கூடிடும். இதுதான் சுகர். சும்மா ஏன் சுகர் அதிகமாக இருந்தானே, இரத்த குழாய்களை எல்லாம் பழுதாக்கிறோம். ரத்தம் ஓட வேண்டிய இடத்துல சக்கரை தண்ணி ஓடினா என்னத்துக்கு ஆகும்? ஒரு பைப் லைன் இருக்குது, நல்ல துப்புரவான நல்ல கார்பரேஷன் வாட்டர் போனால் 50 வருஷத்துக்கு வரும். உப்பு தண்ணியாக போனால் 15 வருஷத்தில் ஏன்னா கம்ப்ளீட்டாக அடைச்சி போகுதில்லை, மறு பைப்பெல்லாம் மாற்றணும். அதே மாதிரி தான் இங்கே இரத்த குழாயில் அடைப்பு வந்தால் என்னாகும்? ஒன்று பக்கவாதம் வரும், மூளையில் இரத்த குழாய்னா, ஹார்ட்லன்னா ட்ரிபிள் வெசல் டிசீஸ், 3 இரத்த குழாயும் அடைச்சி போச்சும்பாங்க, பைபாஸ் பண்ணணும், ஸ்டென்ட் வைக்கணும். இதே பொழப்பு தான் நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில். இதான் காரணம். சக்கரை வரக்கூடிய நம்ம தான் ஆர்டர் போடுறோம். சும்மா உட்காந்து தின்னுட்டு அங்கே உட்காந்தா அது லீனாக இருக்கவங்களுக்கும் வரும். அவங்களுக்கு இன்சுலின் சுரக்கிறதே குறைவாக இருக்கும். ஜெனட்டிக் கேரக்டர் இருந்தால் வந்துடும். அவங்களுக்கு தான் நிறைய பேருக்கு இன்சுலின் தேவைப்படும். குண்டாக இருக்கவங்களுக்கு காரணம் இதான், இன்சுலின் வேலை பார்க்காம சுற்றிக்கிட்டு அலையுது. இவர் இருக்க மாதிரி அதுவும் இன்சுலின் வேலை பார்க்க மாட்டேங்குது. இன்சுலின் எதிர்ப்பு தன்மை வந்துட்டுனா அப்புறம் எக்ஸசைஸ் சுரக்குது, அப்புறம் டவுன் ஆகிடுது. இதுதான் காரணம். சக்கரை வந்தாச்சு, எதுக்கு நடக்க சொல்கிறாங்க? வாக்கிங் போங்களா? எதுக்கு? கொழுப்பு குறையும். ஒன்று, வெயிட்டு குறைஞ்சின்னா, இருக்க வெயிட்டை விட 2-3 கிலோ குறைஞ்சின்னா அந்த கொழுப்பு ஒவ்வொரு செல்லுமே கடுகு சைஸிலேருந்து எலுமிச்சம்பழம் சைஸ் வரைக்கும் வரும். நம்பர் ஆஃப் செல்ஸு ஃபிக்ஸ்டு. 1000 செல் இருக்குது கொழுப்பு செல்லுன்னா அது அவ்வளோதான். ஆனால் அது சைஸு கடுகு சைஸிலேருந்து எலுமிச்சம்பழம் சைஸ் வரைக்கும் பெருசாகலாம். பெருசாகும்போது அதை சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் வந்து அந்த நொதிப்பொருட்கள் வந்து இன்சுலினுக்கு எதிரானது. அப்போ இன்னும் பிரச்சனை. அப்போ இந்த கொழுப்பு கொஞ்சம் வெயிட்டில் ஒரு 2-3 கிலோ குறைஞ்சா சுகர் கண்ட்ரோல் வரும். ஏன் வாக்கிங் போகிறோம்? வாக்கிங் போகும்போது அதுவும் முக்கியம். ரெண்டாவது தசைக்கு வேலை கொடுக்குறோம். நான் சொன்னேன்ல அந்த மழுங்கி போகுதுன்னு சொல்லி, அந்த ரிசெப்டார் மழுங்கி போகிறது ஷார்ப் ஆயிரும். அப்போ இருக்கிற இன்சுலின் எல்லாம் வேலை செய்யும். நம்ம உடம்புல இன்சுலின் இருக்குது, ஹைப்பர் இன்சுலினிமியாவில் இருக்கும். எல்லா இன்சுலினும் வேலை பார்க்கும்போது மாத்திரையும் தேவையில்லை, மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. ராஜா மாதிரி நடக்கலாம், சொங்கி மாதிரி நடக்கக்கூடாது, ராஜா மாதிரி நடக்கணும். அதனால் சில நான் வாக்கிங் போகிறேன் இப்படி செங்குன்னு அதெல்லாம் கிடையாது. தசைக்கு நல்ல வேலை கொடுக்கணும். மசிலுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா பிரிஸ்க் வாக்கு பார் 1/2 hour போதும். வேறு நீங்கள் எந்த வேணாலும் போடுங்க, நீங்கள் கூட 2 இட்லி சாப்பிடுங்களா, அப்போ குளுக்கோஸ் ஏறுதில்ல, என்ன பண்ணும்? அங்கே ரிசெப்டார் ஆக்டிவாக இருக்குது, டக்குன்னு இன்சுலின் தசைக்குள்ளே தள்ளிடும். ரத்த குழாயில் சுகர் நிற்காது, ரத்தத்தில் ஏற தசைக்குள்ளே போயிடும். அதுதான், அதுக்காக தான் நடக்க சொல்கிறோம். நடங்கன்னா நீங்கள் நடக்கிற கதையை பேசுங்கங்கிறீங்க.